ஆக்சுவலா இது பார்த்தா ஒரு மூலிகை இட்லினே சொல்லலாம். அந்த காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. நம்மள மாதிரி இப்போ வந்து விட்டமினுக்கு தனியா டேப்லெட், கால்சியம்க்கு தனியா, சோடியம்க்கு தனியா, புரோட்டீனுக்கு தனியா இதெல்லாம் சாப்பிடுங்க டாக்டர்ஸ் மெடிசன்ஸா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல சாப்பிடல. சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர்றது வந்து காஞ்சிபுரம் இட்லி. சோ இது வந்து வெரி ஃபேமஸ். இதுவும் வந்து ஒரு பாரம்பரியமான ஃபுட். இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேன், எப்படி நான் இதை செய்தேன்றத ஃபுல்லா பிரீஃபா வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். நான் நீங்களும் அந்த வீடியோ எடுத்து பாருங்க என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. ஆக்சுவலா இது வந்து புழுங்கல் அரிசி வித் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டு செய்யறது. இது பிக்னிக் எல்லாம் போகும்போது இதை எடுத்துன்னு போனோம்னா ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு வந்து டொமேட்டோ சட்னி, புதினா சட்னி இது வந்து ரொம்ப காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுவீங்க நானும் நம்புறேன். நானு ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த கொங்கு அடை போட்டப்பவே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நிறைய ஃபீட்பேக்கும் வியூஸும் எனக்கு நிறைய கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கிறதுனால பாருங்க எப்படி சாஃப்டா இருக்கு இட்லியும். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.